Hello everyone, welcome to my channel, myself Revati. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து IUGR. லெட்ஸ் கோ டு த டாபிக். IUGR பை நேம் இட் செல்ஃப் வி நோ இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். அதாவது அந்த நேம்லேயே மீனிங் இருக்குது. IUGR மீன்ஸ் இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். இன் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இது என்ன சொல்கிறோம்னா FGR, ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன்? ஸோ டெஃபினேஷன் பார்த்தோம்னா fetal weight less than expected weight for that gestational age due to some pathological reason. Some pathological reasonனால fetal weight வந்து expected gestational weight விட கம்மியாக இருக்குது. இப்போ expected gestational age அப்படின்னா இப்போ 30 வீக்ஸில் பேபி வந்து 1 kg இருக்கணும் அப்படின்னா பேபி 1 kg இருக்காது. இட்ஸ் மேபி 800 கிராம் 700 கிராம். ஸோ நம்ம ஒரு ஸ்கேனில் இது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்வி 2 ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 30 வீக்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணோம். 30 வீக்ஸில் இருக்கிற ஸ்கேன் வந்து பேஷண்ட்டு 1 கிலோ இருக்காங்கன்னா 32 வீக்ஸ் நம்ம பண்ண ஸ்கேனில் வந்து ஆப்வியஸ்லி பேஷண்ட்டோட வெயிட் அதிகமாக இருக்கணும். 1.2 ஆயிருக்கணும் ஃபீட்டஸோட வெயிட். பட் அது வந்து 800 போச்சு அப்படின்னா இட்ஸ் IUGR. ஸோ 2 ஸ்கேன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு வெயிட் கம்மியாக காட்டுது ஜெஸ்டேஷனல் ஏஜை விட அப்படின்னா அதுக்கு IUGRன்னு ரீசன். ஸோ இட் மே ஹேப்பன் வித் some pathological reason. So what the reason may be? Maternal, placental cause or fetal cause. Maternal cause பார்த்தோம்னா torch infection, malnutrition, alcoholism, smoking, PIH, hypertension is the highly cause for IUGR. Multiple pregnancy என்ன twins, triplets, that is. Then any clotting disorders, anemia, diabetic mothers are very prone to IUGR. placental பார்த்தோம்னா placental infection, placental insufficiency, placental previa. For fetal causes it's a congenital malformation or fetal infection. இப்போ மம்மிக்கு வந்து டார்ச் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இட்ஸ் கோ டு ஃபீட்டல் இன்ஃபெக்ஷன். அப்டமனில் வந்து ஃபீட்டல் இன்ஃபெக்ஷன் or genetic disorders, something chromosomal disorders. For that chromosomal disorders we do double marker test at the month of 5. So these are the causes for IUGR. ஸோ இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? ஸோ ஆஸ் பர் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீநேட்டல் ஸ்கேன்ஸ். ஸோ 2 ஸ்கேனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி IUGR நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். தென் ஃபீட்டல் டாப்லஸ் ஃபார் அதாவது அம்பிளிக்கல் ஆர்ட்ரி வந்து சிங்கிள் ஆர்ட்ரி இருந்தால் கூட IUGR ஆக சான்சஸ். இப்போ நமக்கு பேபிக்கு வந்து சிங்கிள் ஆர்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு பேபிக்கான நியூட்ரிஷன் ஃபுல்லாக போகாது இல்லையா? ஸோ தட் மே பி த ரீசன். ஆர் பை எக்ஸாம் தி ஃபண்டல் ஹைட். நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது ஃபண்டல் ஹைட்லேயும் நம்ம அசஸ் பண்ண முடியும். 30 வீக்ஸில் இருக்க வேண்டிய ஃபண்டல் ஹைட் வந்து 28 வீக்ஸில் இருந்துச்சுன்னா இட் மே பி ஏ க்ரோத் ரிட்டார்டேஷன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ப்ரீநேட்டல் ஸ்கேனை சஜஸ்ட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் கோஸ் டு அவர் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் வில் பி எ மானிட்டர் க்ளோஸ்லி. ஃபீட்டல் வில் பி மானிட்டர்டு க்ளோஸ்லி பை பேஷண்ட் இப்போ அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக அவங்களுக்கு NST டெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஸ்கேன்ஸ், FHS, ஹவர்லி FHS. இஃப் பேஷண்ட் டேர்மில் இருந்தாங்கன்னா ஹவர்லி நம்ம FHS செக் பண்ணுறோம். தென் ரெகுலர் அல்ட்ராசவுண்ட்ஸ் டு மெஷர் பேபிஸ் க்ரோத், blood flow, baby movements, fluid around the fetus. ஸோ fluid around the fetus என்ன இருக்கும்? amniotic fluid. ஸோ amniotic fluid ஒலிகோஹைட்ரோமினேஸாக இருக்குது அப்படின்னா அப்போ பேபிக்கு நியூட்ரிஷன் போனால் தானே பேபி யூரின் பாஸ் பண்ணும். அதுக்கு ஃபுட்டு கிடச்சா தான் யூரின் பாஸ் பண்ணும். ஸோ ஒலிகோஹைட்ரோமினேஸ் வந்து ஒரு சிம்டம். அண்ட் தென் நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மீன்ஸ் NST. டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் டெஸ்ட் பேபி மே நீட் எமர்ஜென்சி டெலிவரிக்கு நம்ம பேபி போகலாம். இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்த்து பேபி மானிட்டர் பண்ணலாம். இஃப் ஆல் டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ் ஸோ பேபி நீட்ஸ் இமீடியட் டெலிவரி. ஸோ எமர்ஜென்சி LSCS நம்ம எடுப்போம். இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஸோ ஹவு டு ப்ரிவெண்ட்? ஸோ மதருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா வி ஹாவ் டு டெல் மதர் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு நம்ம க்ளீனாக இருக்கணும், பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், அதை நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லணும். தென் டு நாட் ஸ்மோக்கிங், அவாய்ட் ஆல்கஹால், அவாய்ட் யூஸ் ஆஃப் ரிக்ரியேஷ்னல் ட்ரக்ஸ் அப்படின்னா ட்ரக்ஸ், கொக்கைன் அது மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஈட் ஹெல்தி ஃபுட்ஸ் ஒரு கெட் ரெகுலர் ப்ரீநேட்டல் கேர், ரெகுலர்லி வாட்ச் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ். இஃப் எனி க்ரானிக் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது டயபெட்டிஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட்லேருந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஒரு எபிலெப்டிக் கண்டிஷன், சம்திங் கண்டிஷன் க்ரானிக், ஸோ இன்ஃபார்ம் த டாக்டர். இதெல்லாம் வந்து சொல்கிறது மூலிமா நம்ம மேபி IUGR ப்ரிவெண்ட் பண்ணலாம். தென் நர்சிங் கேர். ஃபார் நர்சிங் கேர் ஆஃப் IUGR பேபி டெலிவரி ஆயிடுச்சு, பேபி வந்து IUGR பேபி டெலிவர்டு, பேபி மேபி 1 kg 1.5 जो भी
ஸோ அந்த பேபி வந்து ஐஎன்ஐசியில் அட்மிட் ஆகிருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு கேர் என்னது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹைப்போதெர்மியா. ஸோ இன் வார்மர் பேபியோட டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஹைப்போதெர்மியா வெரி ப்ரோன் டு IUGR பேபிஸ். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹைப்போதெர்மியா. தென் மானிட்டரிங் குளுக்கோஸ் லெவல்ஸ் 6th hourly 4th hourly. ஸோ நம்ம கரெக்டாக குளுக்கோஸ் லெவல்ஸை மானிட்டர் பண்ணணும். பேபி டோன்ட் ஹாவ் எனி ஸ்டோரேஜ் ஃபார் glucose because of small baby, IUGR baby, growth retarded baby. Then monitoring vital signs, prevention of infection, monitoring feed tolerance, skin care. If baby ஏதாவது யூவிசி லைன் ஏதாவது நம்ம போட்டிருக்கோம், something பேபிக்கு antibiotics needed, so we have to give breath support. Antibodies யூவிசி லைனில் போகும். ஸோ prevention of infection, we have to maintain all care bundles, closely monitoring the babies, proper feed to be given in proper interval, proper burping technique to be maintained. This all about the regarding IUGR. Thank you.